சிவகங்கை தொகுதியில் கார்த்திக் சிதம்பரம் போட்டியிட உள்ளதாக தற்பொழுது காங்கிரஸ் தலைமை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலோடு தர கார்த்திக்கிறார் எமது செய்தியாளர் தமிழரசி. முழு விவரம் நித்யா. அதாவது தமிழகத்தில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து காங்கிரஸ் கட்சி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடுகிறது. இதில் காங்கிரஸ் கட்சிக்கு புதுவை உட்பட தமிழகத்தில் 9 தொகுதி மற்றும் புதுவை 1 தொகுதி என 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஏற்கனவே அதாவது தமிழகத்தில் 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். சிவகங்கை தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாமல் இழுபறியாக இருந்தது. இந்த சூழலில் தற்போது சிவகங்கை தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சிவகங்கை தொகுதிக்கு கார்த்திக் சிதம்பரம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே சிவகங்கை தொகுதிக்கு கார்த்திக் சிதம்பரம் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் கூட தொடர்ந்து இழுபறி என்பது நீடித்து வந்தது. இதற்கு காரணம் கார்த்திக் சிதம்பரம் மேல் இருக்கக்கூடிய வழக்குகள் காரணமாக டெல்லி தலைமை அவருக்கு வாய்ப்பு கொடுக்க தயங்குவதாக தகவல்கள் வெளியாகின. இந்த சூழலில் சிவகங்கை தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் யார் என்பது அறிவிக்கப்படாமல் இருந்தது. பல்வேறு பெயர்கள் அடிபட்டு வந்தன. இந்த சூழலில் தற்போது கார்த்திக் சிதம்பரத்திற்கு இந்த இடம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர். குறிப்பாக சிவகங்கை தொகுதி என்பது பலமுறை ப. சிதம்பரம் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. குறிப்பாக கடந்த தேர்தலிலும் கார்த்திக் சிதம்பரம் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்டார். குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டது, அதாவது கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிட்டது. அப்போது சிவகங்கை தொகுதியில் முதல் முறையாக கார்த்திக் சிதம்பரம் களம் கண்டார். அப்போது அவர் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். அதாவது அந்த தொகுதியில் அவர் போட்டியிட்டு, அதாவது காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிட்டு அவர் டெபாசிட் இழந்தார். 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். அவர் கார்த்திக் சிதம்பரம் அவ்வப்போது காங்கிரஸ் கட்சியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடியவர். அவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் என்பதன் காரணமாக கட்சியில் அவருக்கு ஒரு முக்கியமான அவருக்கு செல்வாக்கு என்பது இருக்கிறது. இந்த சூழலில் அவர் தற்போது நீண்ட இழுபறிக்கு பிறகு தற்போது கார்த்திக் சிதம்பரம் போட்டியிடுகிறார். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி அதிமுகவை எதிர்த்து 5 தொகுதிகளிலும், பாஜகவை எதிர்த்து 2 தொகுதிகளிலும், தேமுதிகவை எதிர்த்து 2 தொகுதியிலும் போட்டியிடுகிறது. இதில் குறிப்பாக சிவகங்கை தொகுதி என்பது பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதி. இதில் பாஜகவை சேர்ந்த தேசிய செயலாளர் ஹெச். ராஜா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது சிவகங்கையில் ஹெச். ராஜாவை எதிர்த்து கார்த்திக் சிதம்பரம் போட்டியிடுவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நித்யா. தமிழகம் புதுச்சேரியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட உள்ள தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை ஏற்கனவே 9 பேரை தற்பொழுது ஏற்கனவே காங்கிரஸ் அறிவித்திருந்தது. தற்பொழுது சிவகங்கை தொகுதியில் கார்த்திக் சிதம்பரம் போட்டியிட உள்ளதாக காங்கிரஸ் தலைமை தற்போது புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை எமது செய்தியாளர் தமிழரசி வழங்கி கேட்டும். உங்கள் தகவலுக்கு நன்றி.